ம். ஆமா சார். நீங்களே பாருங்க சார். இல்ல எனக்கு இது இன்னொன்னு நான் சொல்றேன். இந்த கட்சி பேரு இதுல எடுத்துட்டு வந்தது அவங்கதான் ஃபர்ஸ்ட். நம்ம யாரையும் எடுத்துட்டு வரல. ஏன்னா அவர் ஒருத்தர் சேகுவாரான்றவரு ஒரு ஐடி வந்து ஃபுல்லா அந்த ப்ரொஃபைல்லயே டிஎம்கேன்னு வச்சுட்டு தான் அவர் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசியிருக்க வேண்டியது இந்த ஷோல வந்து அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது. நிறைய இடத்துல மென்ஷனும் பண்ணியிருக்காரு. நாங்க வந்து ஐடி விங்கு, நாங்க அதுல இருக்கோம், இதுல இருக்கோம், நாங்க அரசியல் களத்துல இருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இது டிஎம்கேக்கு வேற வேலை இல்லையா அந்த ஷோ உட்காந்து பாக்குறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு, ஜெயிக்க வைக்கிறதுக்கு? நான் கேக்குறேன். அப்படி சொன்னா நீங்க பயந்துருவீங்களா ப்ரோ? பயந்துருவீங்க தானே? நீங்க ஆமா ஆமா சொல்லிருங்க, அப்பதான் சந்தோஷமா இருப்பாரு அவரு. ப்ரோ, நானுமே டிஎம்கே தான் ப்ரோ. நான் என் கார்ல போட்டோ எடுத்து அதுதான் அனுப்புறேன், அவரு லைவா பிரச்சனை. செல்ஃபி சாம்பிர எடுத்து பிரச்சனை என்னன்னா, போடுறேன். நானே டிஎம்கே தான்டா. ஆஹ் எனக்கு கவலை இல்ல. எனக்கு இங்க இந்த ட்ரால் பண்றதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் உட்காந்து மதிச்சுட்டு உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ட்ராலை வந்து ட்ராலா பார்க்கணும், என்டர்டைன்மெண்டா பார்க்கணும். சிரிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான் முடியும். நீங்க இப்ப இருக்கிற என்ன நாட்டுல உண்மையில நடக்கிற பிரச்சனை, இந்த இந்த பிரச்சனை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பிரச்சனை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கு. ஏன்னா இந்த ஐடி நம்ம வந்து பிக் பாஸ்க்காக யூஸ் பண்றோம்னு, அப்ப இந்த ஐடியில நம்ம மத்த ஐடியாலஜி எல்லாம் இதுல கொண்டு வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற புரிதல் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஐடியா வச்சுக்கிட்டே நம்மள வந்து நீ இந்த கட்சி, நீ அந்த கட்சி, நீ சங்கி, இது சொல்லி என்ன இப்படி சொன்னனால யோ அந்த டிசி சாரே ஒரு டிஎம்கே தான் அவரு அவரு எனக்கு அதான் புரியவே இல்லை. அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டவரே பொழுதன்னைக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் அவர் யூடியூப் சேனல்ல வச்சிருக்காரு. அவர் அவர் எப்படி அவர் சங்கி ஆவாரு? அவர் சங்கியா? ஐயோ. இதுல இன்னொரு என்ன கொடுமை தெரியுமா? இப்போ ஒரே வீட்டுல வந்து அண்ணா வந்து டிஎம்கேல இருப்பாரு, தம்பி வந்து ஏடிஎம்கேல இருப்பாரு, அவங்க அப்பா வந்து வேற ஒரு கட்சியில இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வீட்லயே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நீங்க சோசியல் மீடியால இது ஒரு கட்சி பேரு, இதுல கட்சி ஹைலைட் ஸ்பேஸ்ல சொல்றேன்னா, இப்ப என் மெயின் ஐடியில வரேன். மெயின் ஐடியில வந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் வந்து பயம் வரும். என்ன பயம்? மெயின் ஐடியில என்ன கருப்பு காட்டு ஒரு ரெட் காட்டு போட்டிருக்கு, அதை பார்த்து யாருக்காவது பயம் வந்துருமா? ஐயோ, இதெல்லாம் என்ன சொல்றது? இதேடா இவ்வளவு நேரம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இவங்க சொல்றாருல ஐடி விங்ல இருக்க, நாங்கெல்லாம் பொலிட்டிக்கல் பீப்புள் அப்படிங்கிறது. அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்பேன். ஆர் யூ கெட்டிங் பேரோல் அவுட் ஆஃப் இட்? நீ அதுல இருந்து உனக்கு மாசம் மாசம் சம்பளம் வருதா? நீ ஐடி விங்ல ஒர்க் பண்றன்றதுக்கு அதுவே ஃபர்ஸ்ட் பொய்ன்னு நான் சொல்றேன். உண்மையில ஐடி விங்ல இருக்கவன் அவன் ப்ரொஃபைல்ல வந்து கரெக்டா அவன் பிக்சர் போட்டிருப்ப. ரவீந்தர் சார் இஸ் an authorized person, he is putting his DP. இப்ப நான் ஏன் அதை போட மாட்டேன்னா, என்னோட ப்ரொஃபஷனுக்கான ஐடி இது கிடையாது. ஸோ ஐ won't use that. He is a reviewer. அதனால வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர்னே வந்து ஸ்பேஸ்ல போடுறதுனால அவங்க வந்து அந்த போட்டோ போடுறாங்க. இப்போ அவ்வளோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா இருந்தா நீ உன் போட்டோ போட்டிருக்கணும். ஓகேவா? இது இன்னொரு சொல்றேன். ஐ ஹவ் சீன் திஸ் பர்சன் இன் ஒன் ஆஃப் த வீக்கெண்ட் எபிசோட். விஜய் சேதுபதி கிட்ட இதே மாதிரி பேசி திட்டு வாங்கி, அவருக்கு ஒரு நல்ல ஒரு புலவர் பேர், அவர் பேரு ஓகேவா, அந்த பேரை வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசலாமா, மொதல் நெகட்டிவா பேசுறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி he got scolding and literally he got ஒரு மாதிரி அவர் ஷட் டவுன் பண்ணி பேசி அனுப்பிச்சிட்டு அந்த பாட்டு எதுவுமே டெலிகாஸ்டும் ஆகல. அவ்வளவுதான். ஒருத்தர் நீ பேசுறது ஷோலயே வரல. அது ஏன் புரிய மாட்டேங்குது? நான் அதுல கடைசி வார்த்தை என்னன்னா, நீங்க முதல்ல பேரை மாத்துங்கன்னு இருப்பாங்க. செம்ம அதேதான் சார். எப்படித்தான் அதான் இந்த பக்கம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். அதான் விஜய் சேதுபதி சார் எப்படித்தானோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இல்லப்பா, நீ வந்து இவ்வளவு பொங்காத, நான் உங்களை கோமாளியா தான் பாக்குறோம், நீ பயப்படுத்தாத, போனா போதும் தான் நான் நீ பேசணும், பாட்டுக்கு பேசுன்னு விட்டுட்டு இருக்கோம். அது ஒரு லிமிட்டோட பேசிக்கோ. சரி, உன்னையும் நம்பி 10-20 பேர் கேக்குறாங்க, சரி அவங்களுக்கு பொழுது போகட்டும், கேட்டுக்கட்டும் அப்படின்னு தான் இருந்தோம். பட் இது ஒரு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கும் போதுதான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா? பயப்படல, இங்க வா, என்ன பிரச்சனை, வா, எல்லாம் கேர்ள்ஸா தான் இருக்கும், பசங்க கூட பேசல, வா பேசு, தைரியமான ஆள் தான், நீ பேசு அப்படின்னு இன்னைக்கு பேச வச்சது. ஆமா, செம்ம சம்பவம் சார் இன்னைக்கு. எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல, எனக்கு வந்து அவர் என்னமோ பெரிய சொருகிருவேன் அப்படிலாம் சொன்னோன்னே நம்மளும் அப்படி மிரண்டுருவோன்னு பயந்துட்டாரு. இங்க நாமெல்லாம் கமல் சார் ஃபேன்ஸ், என் கண்ணு வேணும் கேட்டியா, அங்க வா அப்படின்ற மாதிரிதான், வா இங்க வா, வந்து பேசுவா, என்ன சொருகுவா, என்ன பண்ணுவேன்னா போயிட்டு அங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு அதை கட் பண்ணிட்டு திருப்பி ஓடி வந்து இங்கேயே பேசுறாரு. இப்ப அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, தனியா ஒரு
பேஸ் போட்டு அங்க ஒரு இந்த 40 பேரை 50 பேரை கூப்பிட்டு வச்சு இல்ல இல்ல பேசிட்டு அங்க இருக்காரு. பேசிட்டு இருக்காரு. நம்ம பிளாக் பந்தர் வச்சு சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா நீங்க கட்சி இழுத்து பேசாதீங்க உங்க 2 பேருக்குள்ள. நான் சொன்னேன் இல்லையா, தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க தனிப்பட்ட முறையில பேசிக்கோங்க. அவங்க அபியூஸ் பண்ணியிருக்காங்களா, உங்களை வந்து பேரை சொல்லி அபியூஸ் பண்ணாங்களா, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து லீகலா போங்க அப்படின்றத அவர் பிளாக் பேந்தர் வந்து அது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதை கூட கேட்க மாட்டாங்க. அவருக்குமே திரும்பி திரும்பி ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஆஹ் இது இது ஒரு கேங்கா உட்கார்ந்து செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி இது பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பேண்டமும் கூட போய் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது. இது இது நம்ம சைடு நம்ம அவருக்கு இப்ப கேஸ் போட்டே நம்ம என்ன டிராமாக்கா இருக்குது தானே, இப்ப நீ கேஸ் போடுறது? டிராமாக்கா ஃபேண்டம் தானே, அப்படித்தான் இருப்பாங்க. இல்ல அவங்க இல்ல, வேற இன்னொரு பேண்டம். சார் போன நீ- வாரம் ஒரு நீங்க காமெடி நடந்துச்சு. என்ன ஓகே அது என்னாச்சு? அது வந்து அட்டென்ஷன் தாங்க. இந்த ஸ்பேஸ் டம்மோட பெரிய ப்ளஸ் வந்து எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறோமோ எவ்வளோ அதுக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த பிளேயர் அந்த அந்த ஸ்பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் ஆக்கிக்கிட்டே போகிறார். அதை நீங்கள் ஒரு இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணாமல் அதை ஆஃப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் இல்லைன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால என்ன விதமான இப்போ கேட்சி வேர்டையோ இல்லை ஒரு கில்லர் வேர்டையோ வச்சு தான் நீங்கள் சொல்கிற பர்சன் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏன் அரசியலில் பேசக்கூடாது, ஏன் டிஎம்கேன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் இன்ஜெக்ட் பண்ணுறாருன்னா அந்த வார்த்தையை இங்கே இருக்க யாராச்சும் ஒருத்தர் பயன்படுத்தணும் நான் கேட்பேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஒருத்தங்க யாருக்காவது ஈகோ ரப் ஆகும்ல. இப்போ டிஎம்கேன்னு பயன்படுத்தினா நான் பேசுவேன் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா இல்ல சார், அது எனக்கு புரியல. அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஒரு நாளைக்கு 100 தடவை பேசுறாங்க. அதை போட்டு பிளாக எரிக்கிறாங்க, உருவப்படத்தை எரிக்கிறாங்க. அங்க போய் கேட்டாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். இங்க வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு அதுல உட்காந்து காமெடி பண்ணிருக்கோம். எங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இங்க பாருங்க, கொஞ்சம் மண்டையில மூளைன்றது ஒண்ணு இருக்கணும்ல. யாருக்கு எந்த கிரௌடு வேணும்னு அவங்க தானங்க முடிவு பண்ணும். இங்க வேர்க்கல நல்லா இருக்கு ஃபேனுக்கு கீழே போனை பிடிச்சிட்டு ஈஸியா இருக்குன்னா இந்த கிரௌடு நமக்கு போதும்னு முடிவு பண்ணிட்டா அதான் இந்த கிரௌடு, அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான இது ஆமா சார். இது எப்படி இப்ப மேஜிக் சொன்ன மாதிரி டிஎம்கே பத்தி பேசினா நான் வருவேன்றாருல, அவர் எப்படி இருக்குன்னா டிஎம்கேக்கு வர்ற ஓட்ட கூட கெடுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலா அதுதான் சொல்றேன், அவருக்கு அந்த அட்டென்ஷன் வந்து அந்த ஒரு பட் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. நான் அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ யாரையுமே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வாங்க என்னோட இதுக்கு வந்து பேசுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்போ எது வந்து பேசணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையை உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான். நான் ஜெனரலாக ஸ்பேஸில் அதிகமாக நான் பேசினதில்லை. இப்போ இந்த ஒரு வாரமாக தான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை பேசி தான் ஆகணுங்கிறதுக்காக தான். எனவே தேங்க்யூ ஆல் ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்யூ சார். இல்ல சார், இது கூட நாங்க வந்து ரொம்ப ஓவர் த போர்டு போகும்போது தான் நாங்க வந்து அது வரைக்கும் இல்ல சார், இது உங்களுக்கு சப்போர்ட்ன்றது தவிர இதுல எங்களுக்குமே வந்து பிரச்சனை இருந்தது. ஓகேவா? அது வந்து ஓவர் த போர்ட் போகும்போது தான் எனக்குமே பிரச்சனை இருந்துச்சு.
ஓகே ஓகே அதனாலதான் நான் உள்ள வந்து அதை கேட்டதுக்கு ரீசன் தான். அவர் தனிச்சிட்டாரு, அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து பயமுறுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து அதை கோமாளியா தான் பார்த்துட்டு இருந்தேன். இல்ல பட் அவர் ரொம்ப என்னைய மிரட்டல, போகவும் கேஸ் தான். போட்டுருவோம், அதை பண்ணிருவேன், நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். as a நான் ப்ராக்டிசிங் லாயர் எனக்குமே தெரியுங்க எதை எங்க போட்டா என்ன வரும் அப்படின்னு. மேஜிக் ஒரு 2 மினிட்ஸ் பாத்துக்கோங்க. ஓகே சார். அடுத்த பேசலாம். கோஸ்ட், தனுஷ். ஓகே, வினோத் சார். அடுத்து யார் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க, ஸோ தட் ஐ வில் நோ தட். கோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மேஜிக். யா ஓகே, கோஸ்ட் பேசுங்க. கோஸ்ட் பேசிருங்க. ஜெனி பேசிருங்க. இல்ல சரி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா பர்சனலி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட் எவர் பிரைவேட் சேட் ஐ ஹேட் ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற சேட் எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதை வந்து இங்க கொண்டு வந்து ஒருத்தங்களை வந்து டிஃபேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெரஸ் தி அதர் பர்சன் ஆன் தி அதர் ஹேண்ட் அவ்வளோ தூரம் அப்யூசிவ் சேட்ஸ் அப்யூசிவ் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் அந்த ஒரு பர்டிகுலர் நபரை வந்து கோஹோஸ்ட் கொடுத்து உட்கார வச்சு பொண்ணுங்க பசங்கெல்லாம் சுத்தி உட்காந்து அவ்வளோ சிரிச்சுட்டு கேலி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது நான் இதை வந்து லீகலாக தான் எடுத்துட்டு போகலான் இருக்கிறேன். பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் பர்சனல் இது அண்ட் பர்சனல் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சிருக்காங்க. தீஸ் பீப்புள் எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று தான் புரியுது. இஃப் தே வாண்ட் டு ஸ்டூப் டவுன் தே வில் ஸ்டூப் டவுன் டு எனி எக்ஸ்டென்ட். அதுதான் எனக்கு புரியுது. அவ்வளவுதான் அறிவு. அவ்வளவு சொன்னாலும் அறிவு வராது. இதுல ஒரு பார்ட்டி பேரை வேற கெடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் பண்ண இல்ல முடியாது. ஜெனி நீங்க அவர் சேகுவாரோட பேசும்போது நான் கேட்டேன், அதாவது அவர்கிட்ட நீங்க கட் அண்ட் ரைட்டா உங்களோட அந்த லீகல் பாயிண்ட்ஸ் நீ முடிஞ்சா கேஸ போடு, எதுக்காக இப்ப வந்து புலம்பிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பர். உங்க பாயிண்ட் ரொம்ப எக்ஸாக்ட்லி. கிளியரா இருந்துச்சு. இப்போ கேஸ் போடுறாங்கன்னா கேஸ் போட்டு அவங்க ஒரு எந்த அத்தாரிட்டி வராங்களோ அவங்க கிட்ட நம்ம பேசிக்கலாம். அத்தாரிட்டி கிட்ட தான் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இவங்க உட்காந்துக்கிட்டு ஒரு இதுக்காக உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டுக்கிட்டு, ஏங்க நீங்க யாருங்க? நீங்க வந்து ஒரு நேம்லெஸ் ஐடி. ஓகேங்களா? யூ ஹேவ் சம் ப்ராப்ளம் வித் மீ, யூ ஃபைல் அ கேஸ், ஐ வில் டாக் டு தட் கன்சர்ன்ட் லீகல் பர்சன் ஹூஎவர் இஸ் கம்மிங். அதை விட்டுட்டு இங்க வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, ஐ எம் ஜஸ்ட் ஹியரிங் யுவர் வாய்ஸ். இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து சட்டம் பாயும் வந்து நான் வந்து ஐடி விங்க வச்சு சொருகுவேன், இதெல்லாம் வந்து பியோர் த்ரெட்டனிங் தான். இதெல்லாம் மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி நேம். அவ்வளவுதான். உட்காந்து நேமை வந்து பயங்கரமா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க இவங்க எல்லாம் டிஎம்கேனா அப்ப மிச்சவங்க எல்லாம் யாரு? மத்தவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறேன். தங்கி அது எந்த தங்கிக்கிறாங்க. எந்த டிஎம்கே ஐடி விங்க உட்காந்து வந்து இப்படி போய் எக்ஸ்ல போய் எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணுங்க மிரட்டுங்கன்னு எல்லாம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நோ ஒன் வில் டூ தட். அவங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. ஆமா, அங்க உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பிஜேபி சங்கீஸ் தற்குறிங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏங்க இவங்க யாருங்க உட்காந்து ஒருத்தங்களோட பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே நோ நத்திங் அபவுட் அஸ். இது வந்து இங்க இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல். அதை வச்சுட்டு நீங்களாவே ஒரு அசம்ஷன்ல வந்து ஒருத்தங்களை வந்து இப்படி பிராண்ட் பண்றது, நேம் காலிங் பண்றதுலாம் என்ன விதமான பிஹேவியர்னு எனக்கு தெரியல. தீஸ் பீப்புள் ஆர் ரியலி வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ் டு தி சொசைட்டி ஆல்சோ இன் ஜென்ரல். இவங்களை யாராவது ஏதாவது கொஸ்டின் பண்ணா ஏதாவது கேட்டா தே ஆர் கோயிங் டு எனி எக்ஸ்டென்ட் அண்ட் பிராண்டிங் தம் அஸ் சச் அண்ட் சச் வச்சு அவங்கள டிஃபேம் தான் பண்றாங்க. இல்ல அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களை நம்பி நம்ம ஒரு குரூப்ல கூட இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து அவங்கள நம்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியாம தான் நானும் ஜெனியும் இருந்தோம். பட் வி நெவர் எக்ஸ்பெக்ட் ஹி ஸ்டூப் திஸ் லோ. ஆனால் அவன் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமா, அதுவும் அதில் எங்கள் நேம் இருக்கு, எங்களோட பிக் இருக்கு, எதுவுமே யோசிக்கல. அப்யூஸ் பண்ணுனா அப்யூஸ் பண்ணும், அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்க அந்த மாரல் பாலிசிங்கெலாம் பேசும்போது அந்த ஸ்பேஸில் உட்காந்து நல்லா பேசுகிறாங்க, இங்கே வேணா வரமாட்றாங்க. அது ஏன் தான் புரிய வைக்க. அங்கே உட்காந்துட்டு அவ்வளோ பேசுகிறாங்க, நிறைய ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம்.
மறுபடியும் நம்மள தான் பிராண்ட் பண்றாங்க, நம்ம தான் அபியூசர்ஸ். இல்ல பிகாச்சு இது வந்து லீகலா தான் நான் இது பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி அதுக்கு நான் பேசிட்டேன். நான் மூவும் பண்ணிட்டேன். லெட் தட் கன்சர்ன் பர்சன் ஹூ இஸ் ரிலீசிங் ஆல் தீஸ் திங்ஸ் வித் த பிரைவேட் குரூப் சாட், யார் அதுக்கு அட்மின் எல்லாமே வந்து இப்போ வெளியே வரும். ஐ எம் நாட் கோயிங் டு லெட் திஸ் ஸ்லைட். இல்ல அவ்வளோ நானும் ஈஸியா ஆக்ஷன் ஒருத்தங்களோட எடுத்துட்டேன் ஜெனி. நானும் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டேன். நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. சைபர் கிரைம்ல நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் அவனோட ப்ரொஃபைல் லிங்க், அதுக்கப்புறம் அந்த பிக் எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இல்ல we should say that this group is being handled by this so and so person. இதுல இத்தனை people இருக்காங்க, so many people have chatted so many things, and இப்போ வந்து they are coming and using ஜெனி all ஒரே this. ஒரு நிமிஷம். அந்த மேல அபியூசிவா அவர் நிறைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்களா, அவர் அபியூசிவா பேசினதை மட்டும் மேல டேக் பண்ணுங்க. ஸோ தட் இவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு யாருனாவது தெரியும், நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்றதே தெரியும். இதோ நான் இது பண்றேன், அதை நான் ஷேர் பண்றேன். இல்ல இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் இதுல வந்து போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு கூச்சம் இல்ல, எதுவுமே இல்ல. பட் உங்க போட்டோ இருக்கிற அந்த இது வேண்டாம், பட் ரிமைனிங் திங் யூ கைஸ் ஹவ் கலெக்டட் இஸ் எவிடன்ஸ், ரைட்? அதை மட்டும் எடுத்து மேல போடுங்க. நான் ஷேர் பண்றேன். ஜெடி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அபவுட் தி அபியூசஸோட சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்கன்னு இல்லை, நேற்று கூட ஒருத்தர் வந்து ரொம்ப புலம்புனார். யாருக்கும் சப்போர்ட் பண்ணி போய் என் ஃபேமிலியெல்லாம் இழுத்து நான் ட்விட்டர் விட்ட போயிட்டேன் அப்படின்லாம் சொன்னார். ஜஸ்ட் ஃபார் தெம் அபியூசஸை வந்து நீங்கள் we can take action, பட் ஆனால் வந்து அவனோட மைண்ட் செட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தே ஹாவ் அ வெரி லோ செல்ஃப் எஸ்டீம் லைஃப். அவங்களுக்கு லைஃபே கிடையாது. வீட்டில் மதிக்க மாட்டாங்க, ஆஃபீஸில் மதிக்க மாட்டாங்க, சொசைட்டியில் மதிப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்யூஸ் பண்ணுவாங்க. மரியாதையே கிடையாது. தே ஹாவ் நோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸோ நோ செல்ஃப் எஸ்டீம். அவங்களுக்கு லைஃப்னு ஒன்று கிடையாது. தேர் ஆல் ஹைடிங் பிஹைண்ட் அனானிமிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஐடி பின்னாடி வந்துட்டு எதுனாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட், தே ஹாவ் வெரி லோ செல்ஃப் எஸ்டீம். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து தேர் பவர்லெஸ். இது சைக்காலஜிக்கலையுமே இருக்குது. அவங்களுக்கு பவரே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, அவன் வந்து ஒரு ஓமக்குச்சி லூஸ் மோகன் மாதிரி இருப்பான் இன் கேரக்டர் ஆர் இன் நேச்சர். ஆனால் வந்து ஐடியில் வரும்போதே பெரிய பாகுபலி மாதிரி சீன் போடுவான். வந்தான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், அப்படி இப்படிலாம் பேசுவான் ட்விட்டரில் வந்துட்டு. பட் அது அவனோட சைக்காலஜி. அவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க, அவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. சி த வே ஐ ஹேண்டில் அப்யூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் எங்கேயும் போய் நான் யாரையுமே அப்யூஸ் பண்ணது கிடையாது. பட் வந்து ப்ரோ அப்படின்னு சொன்னானா நான் ப்ரோன்னு ரிப்ளை பண்ணுவேன். டே அப்படின்னு சொன்னா நான் டே ரிப்ளை பண்ணுவேன். அவன் கெட்ட வார்த்தையில் ரிப்ளை பண்ணா நானும் கெட்ட வார்த்தை ரிப்ளை பண்ணுவேன். ஐம் நாட், நான் சைட்டோ எதுவும் கிடையாது அப்படி கம்முன்னு போகிறதுக்கு. ப்ரோ வினோத் ப்ரோ, ஒரு ஆமாம் நிமிஷம். நீங்க இப்படி சொல்றது ஓகே ப்ரோ, பட் ஆனா பிரைவேட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. அதில் நம்ம வந்து நிறைய ஸ்டப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். அவங்கள நம்பி தான் நம்ம அந்த இடத்துல ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரைவேட்டில் பேசுறது வேற, பப்ளிக்காக பேசுறது வேற. ஓகேங்களா? இப்போ நம்ம பப்ளிக்காக எல்லாத்தையும் பேச முடியாது, ஆனால் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். அந்த குரூப் ஆஃப் சர்டன் பீப்புள் கிட்ட வந்து நம்ம என்னென்ன ஸ்டஃப் ஷேர் பண்ணுறோம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து அவனோட ஒருத்தவங்களோட வெஞ்சன்ஸ்க்காக அதை வந்து கொண்டாந்து வெளில போடுறாங்கன்னா இந்த மாதிரி பர்சனை ட்ரஸ்ட் பண்ண முடியுமா மறுபடியும்? நீங்க ஐயோ ஆப்வியஸ்லி நாட். நான் ரொம்ப கேவலமானவனு. நான் சொல்றது இது பப்ளிக்ல பேசுறது, சாட் பண்ணிட்டு இருந்து கமெண்ட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். பட் பிரைவேட் சாட்ஸ் குரூப்ல இருந்து எடுத்து இல்ல, போடுறதெல்லாம் வந்து இப்ப வந்து என்ன ஷேர் மனநிலையில இருக்காங்க. பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா பிரைவேட் சாட்ஸ் தான். இது வந்து எவ்வளவு டேஞ்சர் பாருங்களே. ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் லைம்லைட், ஜஸ்ட் வாண்ட். அதனா எங்க அவனோட லைஃப் எவ்வளவு ஹாரிபிளா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வர்ஸ்ட் பீப்பிள் என்ன பண்றது இவங்க. வெரி வெரி இல்ல, இதுல வந்து குரூப் அட்மின், இப்ப ஜெனி சொன்ன மாதிரி குரூப் அட்மின் எல்லாருமே தான் வெளில வரணும். கொஞ்சம் கூட யோசிக்கணுங்க. பிரைவேட் சாட்ஸ் லீக் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அங்க என்னென்ன பேசிப்பாங்க, என்னென்ன இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பிரைவேட் சாட்ஸ் எடுத்து பார்த்து கேவலமா தான் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. 100%. இப்போ கோ-ஹோஸ்ட் 2 பேர் வெளில போயிட்டாங்க போல் இருக்கு. ஹோஸ்ட் மட்டும் தான் இருக்கார். ஹோஸ்ட் ஏதோ வேலையா இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவங்க ஏதோ கால் வந்துச்சுன்னு போயிட்டாங்க.
ஆமா. இதுல வந்து நான் ஆடிங் ஆன் டு பிக்காச்சு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, அந்த குரூப் வந்து இட் வாஸ் கிரியேட்டட் லைக் லாஸ்ட் இயர் அண்ட் வி ஹேவ் ஆல்சோ லெஃப்ட் தட் குரூப் சேயிங் தட் வி டோன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் தெம்ன்ட்டு வெளிய வந்தாச்சு. இப்ப வந்து அத எடுத்துட்டு வந்து அத எங்கருந்து போய் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அத எடுத்துட்டு வந்து ஒரு தனியா இது பண்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்ப போட்டு டிஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க. And I am just giving this as a heads up to all the men and women who are there with that particular person in that group. Be very careful. Anytime நீங்க என்ன ஷேர் பண்ணாலும் they are not hesitant to even leak it out. அது வந்து பிரைவேட்டா உங்க இன்ஃபோவா இருக்கட்டும் இல்ல எதுவா வேணாலும் இருக்கட்டும், they are stooping to any extent. அண்ட் அனதர் திங், நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த ப்ரைவேட் குரூப்ல இருந்து நான் எப்பயோ லெஃப்ட் ஆகி வந்துட்டேன், ஓகேங்களா. ஆனா இப்போ அந்த எடுத்து வெளில விடுறதெல்லாம் எனக்கு நிஜமா இதை வந்து ஒரு எப்படி சொல்றது, வேணும்க்குனே நம்மளை வந்து நோண்டுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பக்காவா தெரியுது. இப்போ நம்ம அந்த குரூப்ல நம்ம ஸ்டில் இருந்தோம்னா இதை தூக்கி வெளில போட்டாலும் தப்பு தான். பட் ஆனா நம்ம அந்த குரூப்புக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வெளில வந்ததுக்கு அப்புறமும் they are still poking it. Of course, they have nothing to say now. They are going personal now. Personal hurt பண்ணுவோம், personal Because அந்த பேசுவோம். chat வந்து லாஸ்ட் இயரோடது, டிசம்பரோடது. now it's February. what is the use சொல்லுங்க. அவ்வளோ தூரம் ஜாப்லெஸ் only can do this. இந்த மாதிரி தான் ஜாப்லெஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து அங்க கோஹோஸ்ட்ல ஏத்தி உட்கார வச்சு ஆல் மென் அண்ட் விமன் ஆர் சிட்டிங் அரவுண்ட் தட் பர்சன் அண்ட் கிளாப்பிங் அண்ட் லிசனிங் டு ஹிஸ் வெரி I'm laughing. என்லைட்டனிங் ஸ்பீச் அங்க. I'm laughing with him. they are just எப்படி சொல்றது, மதனை கூப்பிடுங்க, அங்க ஆப்பிள் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பானே அவனை கூப்பிடுங்க மேல அடிம்பாங்க. கௌதம் பேசுங்க. என்னக்கா எப்படி இருக்கீங்க எல்லாம்? நல்லா இருக்கும். மஞ்சுக்கா, நீங்க உங்க வாட்ச்மேன்ட்ட அவன் போட்டோ கொடுத்து இந்த மாதிரி ஆள் யாரும் கீழே வந்தானா கீழே நிப்பாட்டிடுங்க, நான் போலீஸ் கால் பண்ணிடுறேன்னு சொல்லிடுங்க. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி வைங்க. ஏன்னா அவனுக்கு வந்து உங்க ஃபிளாட்டோட அட்ரஸ் தெரியும்ல, அட்ரஸ் முதற்கொண்டு வந்திருக்கான் ஆல்ரெடி. ஸோ அதுக்கும் ரெடியா இன்னொரு இருக்கு. விஷயம் சொல்லட்டுமா, என் ஃபிளாட்டுக்கு வரதா இருந்தா வாட்ச்மேனை தாண்டி வர அதுதான் முடியாது. சொல்றேன் நானும். அதனாலதான் நானும் வந்திருக்கேன்ல, அதனாலதான் சொல்றேன். ஏன்னா நோட்டிபிகேஷன் என்னோட மொபைலுக்கு வரும், மொபைலுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் அந்த பர்சனை உள்ள விடுவேன். அதுதான் நீங்க இந்த மாதிரி அவன் வந்தானா நீங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம். அதுதான் பெட்டர். ஏன்னா அவன் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை பப்ளிக்கா எப்போ நீங்க பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த மாதிரி பப்ளிக்கா பேசுறது போடுறான்னா நீங்க அடுத்து உங்களோட வன்மத்தை தீக்க வந்து அவன் வந்து எப்போ வேணாலும் உங்க வீட்டுக்கு கூட வரலாம், த்ரெட்டன் பண்றதுக்காக. கௌதம், அவனை பத்தி எங்கேயுமே யாருமே மென்ஷன் பண்ணி பேசவே இல்லை இப்ப வரைக்கும். இல்லக்கா, நீங்க மென்ஷன் பண்ணி பேசுறீங்களோ பேசல, அது வந்து அடுத்த பிரச்சனை. இப்போ வந்து அவன் வந்து பிரைவேட்டா நீங்க பேசியிருக்க ஒரு விஷயத்த வந்து அதுவும் உங்க ப்ரொஃபைல் பிக்சரோட அவன் போடுறான் அப்படின்னா அவன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூட இறங்குவான். இப்போ வந்து நீங்க அடுத்த ஸ்பேஸ் போட்டும் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல கௌதம் சார், இங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். என்னையும் அப்படிதான் ஆராய்ச்சி சேனல் வந்து சொன்னாப்ல. என்ன சொன்னாப்ல அப்படின்னா, நான் அசீமானுக்கு ஆதரவா பேசும்போது உங்க வீட்டுக்கு நான் வந்துருவேன் அதுதான் ப்ரோ அப்படின்னாப்ல. அதுக்கப்புறம் இல்ல சொல்றேன், முழுசா கேளுங்க. ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் வந்து இப்ப இந்த அக்கா வந்து நீங்க சொல்றனால சொல்றேன், ஒரு துளி கூட நீங்க பயப்படாதீங்க. வந்தா நேரா வரட்டும். நேரா வந்தாப்புல அப்படின்னா நீங்க வந்து அவர் பேசின எல்லாத்தையும் வந்து கொடுங்க. அப்படியே வந்து வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம்னு சொல்லி கூப்பிட்டு போங்க. ஆனா அவர் எந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்னா, இப்போ என்னைய வந்து சொன்னாரு, இப்போ எங்க வீட்டுல வந்து நான் கஷ்டம், நான் அந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதே வந்து ஏதோ தானா நான் பண்ணேன். அது வந்து அசீமான ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பாக்குறாங்க. ஆனா எனக்கு எங்க வீட்டுல இருக்க ஒரு வருமானால நான் திருப்பூர்ல ஒரு டெய்லரா இருக்கேன், சரியா? என்னால வந்து 2-3 சட்டையை தான் போட்டுக்க முடியும். ஏன்னா எல்லா சட்டையுமே வந்து இதா இருக்குன்னு 2 சட்டையை போட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, சட்டை வாங்க கூட காசு இல்ல அப்படிம்பாரு. அப்புறம் கேமரா என்கிட்ட வந்து ஒழுங்கா இருக்காரு, அதை பார்த்துட்டு மூஞ்சியை கழுவாம பேசுறான் அப்படிம்பாரு. இதெல்லாம் அவர் பேசுறது, பர்சனலா அட்டாக் பண்றது, எங்க வீட்டுக்கு வரங்கிறது, இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீதி எதுவுமே தெரியாது, நம்ம ஏதோ வந்து அப்படியே இது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஆனா அவர் பேசதான் செய்வாரு, நேரா வரமாட்டாரு. அப்படி வந்தாரு அப்படின்னா அவருக்கு தான் பிரச்சனை. எங்க அம்மா எங்க வீட்டுல வந்து நானே, எங்க அம்மா, அப்புறம் கூட பிறந்தா 2 தங்கச்சி, இவங்க எல்லாம் வந்து இருக்கிறோம். அப்ப எங்க அம்மாவே எவ்வளவு தூரத்துல என்ன த்ரெட் பண்ணாரு, எங்க வீட்டுக்கு வந்துருவேன், நான் தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க சொல்லிட்டு இந்த வந்துட்டு இருக்கேன்னாரு. எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான், வரட்டும் வரட்டும் பார்க்கலாம், என்ன பண்ணிடுவான்,
மிஞ்சி போனா என்ன பண்ணுவான்? இந்த அவங்க மாமா கூப்பிடு, லாயர் எங்க மாமாவோட இது லாயர் தான், அவர் வரைச்சு பாத்துக்கலாம். அவ்வளவுதான் பார்க்கணும். நம்ம வந்து வந்தா அவன் என்ன பண்ணும்? எதுக்கும் பயப்படாதீங்க. வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்துட்டு என்ன பண்ணுவாரு? என்ன நம்ம அவரை பத்தி தப்பா பேசணும்? ப்ரோ அவர் தான் நம்மளை பத்தி தப்பா அப்படி பேசுறாரு. சொல்லல. பர்சனலா வந்து அதாவது இப்ப அவர் சொல்றாருல, இங்க வந்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு. ஆனா பர்சனலா அவரை பத்தி நம்ம ஒரு வார்த்தை கூட தப்பா பேசியிருக்க மாட்டோம். பேசுனது பொறுப்பே இல்ல. நம்மளை பத்தி அவரு பேசியிருக்காரு. அதனால அதெல்லாம் பேசினதுக்கு விட்டுருங்க. ப்ரூஃப் அதெல்லாம் ஒரு இருந்தா அதை போட்டிருப்பான் ப்ரோ. இப்ப பேசினதுக்கு ப்ரூஃப் இல்லாதனாலதான் சம்பந்தமே இல்லாம இவங்க இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு இதான் ப்ரூஃப், வேற எந்த ப்ரூஃப் இல்லாதனாலதான் இத மாதிரி எடுத்து போட்டிருக்கான். ஆமா 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 இல்லாட்டினா பப்ளிக்கா பேசினது நிறைய போட்டிருக்கலாமே அவன். ஆமா ஆமா ஏன் இது பிரைவேட்ல எல்லாமே போயிட்டு டிக் பண்ணிட்டு வரணும்? இது வந்து ஆமா ஆமா அட்மினோட ஆமா ஆக்சஸ் இல்லாம அட்மினோட பெர்மிஷன் இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காது. கரெக்ட் கரெக்ட். இது எல்லாமே வந்து வருஷம் அவர் பண்ணக்கூடிய ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு வேலை தான் ப்ரோ. நேரம் வந்தாருன்னா வாங்க அப்படிங்களாம். என்னென்னமோலாம் பேசுவாரு ப்ரோ. நான் மோத்த பாத்துறான்னு வச்சுக்கோங்களேன், நான் மோத்த காமிச்சு தான் பேசுறேன், நல்லா இருந்தா பண்ணலாட்டினா போ. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, பாரு உனக்கு மீச பாரு முளைக்கவே இல்லை, உனக்கு பாரு வந்து முகம் வந்து கழுவாம, இப்படிதான் ப்ரோ பேசுவாரு. இப்ப இவர் எந்த மாதிரி மைண்ட் செட் ப்ரோ? இவர் எந்த மாதிரி எவ்வளவுதான் அசிங்கமா இருக்கட்டுமே, அவனை பத்தி நீங்க வந்து இப்படி பாடி ரீதியா அவனை வந்து இப்படி ஒரு பண்றது, ஒரு ஏழையா இருக்கான் ஒரு 2 சட்டையை போட்டிருக்கானா சொல்றதெல்லாம் வந்து எப்படி ப்ரோ? இது வந்து நீங்க போய் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் எங்க அம்மா சொல்லுச்சு. எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த நேரத்துல நான் டக்குன்னு வீடியோ போட்டுருவேன். என்னதான் நடக்குது, என்னதான் பண்றாங்க பாத்துக்கலாம். என்னதான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போறாங்க. நம்ம உழைச்சு தானே சாப்பிடறோம். யார்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடல இல்ல யாரையும் நம்ம வந்து திருடியோ கொலை பண்ணியோ சாப்பிடல. எதுக்கு பயப்படணும்? நம்மள எதுக்கு இவர் வந்து இந்த அளவுக்கு அபியூஸ் பண்றாரு? எனக்கு அது புரியவே இல்லை ப்ரோ. இல்ல எனக்கு இன்னொரு அப்படிதான் டவுட் பண்ணுவாங்க. என்னன்னா, எனக்கு பெரிய டவுட் இப்ப என்ன ஆகுதுன்னா, பயந்துகிட்டு நம்ம போயிருவோம். இப்ப எதுக்கு இப்படி பண்றாருன்னா, அவர் பெரிய ஆளு, நம்ம பயந்துட்டு போயிருவோம்னு நினைக்கிறாரு. ஆனா பயப்படுறதுக்கெல்லாம் சீனே இல்ல. அங்க வந்து ஒண்ணு நடக்குது. என்னன்னா, இப்போ வந்து அவன் போட்டு எப்படியும் ஒரு 1 hour இருக்குமா அந்த ட்வீட் போட்டு? 1 hourக்கு மேல இருந்ததுன்னா, அந்த அட்மின் இப்போ அந்த டிஸ்கார்ட் குரூப்ல இருக்கிற அட்மின் இப்போ வரையுமா அவன பார்த்து வார்ன் பண்ணல? இல்ல ஐ திங்க் அட்மின் இஸ் ஆல்சோ எனேபிளிங் திஸ். ஐ ஃபீல் ஏன்னா இப்போ இது நான் வந்து கேஸ் இது பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் வித் ஆல் தீஸ் ஆ. ப்ரூஃப்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை பத்தி எனக்கு நாளைக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. பண்ணும்போது ஐ வில் பி டெல்லிங் எவ்ரிதிங் தான். இதுக்கு யார் யார் இந்த குரூப்ல மெம்பர்ஸ், இதுக்கு அட்மின் யாரு, இதை ம். ஏன் அலோவ் பண்ணாங்க, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம் அவுட். இதை நான் ஐம் நாட் ஓகே கோயிங் டு லெட் திஸ் ஸ்லைட். ஏன்னா அதுல நிறைய பர்சனல் இன்ஃபோ இருக்கு, நிறைய திங்ஸ் இருக்கு கௌதம். அண்ட் திஸ் இஸ் நாட் அட் ஆ. ஆல் அ ஜோக். உட்காந்து இப்படி எக்ஸ்போஸ் பண்றேங்கிற பேர்ல பர்சனல் திங்ஸ்லாம் எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு இல்ல நிமிஷம். இதுல எக்ஸ்போஸ் பண்ண ஒண்ணும் இல்லையே. மேஜிக். இல்ல ஐம் ஜஸ்ட் சேயிங், எக்ஸ்போஸ்ங்கிற எக்ஸ்போஸ் பண்ண பேர்ல என்ன? ஒரு எக்ஸ்போஸ் காமெடி பண்ணிட்டு பண்றீங்க. இருக்காங்கல்ல, தே ஆர் ஒன்லி கெட்டிங் அதுதான். எக்ஸ்போஸ்ட். இதுல அது ஒண்ணு. எக்ஸ்போஸ் பண்ண இது ஒண்ணும் இல்ல. எவ்வளவு ஒரு சீப்பான ஒரு செயல் பாத்துக்கோ. அதுதான் நம்ம வார்ன் தான் பண்றோம். இப்போ அவனோட ஃபாலோவர்ஸ்க்கும் இப்போ இப்போ எப்படியும் அடுத்த குரூப் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கட் குரூப். ஏதாவது ஒரு ஃபேண்டம் வச்சு உள்ள போயிருப்பாங்க. அங்க இருக்கிற விமென்க்கும் மென்னுக்கும் இதே தான் நெக்ஸ்ட் இயரோ இல்ல கம்மிங் டேஸோ நடக்குங்கிறது வந்து இதே ஒரு எக்ஸாம்பிள், வேற ஒன்றும் இல்லை. கௌதம், ஒரு குவிக் கொஸ்டின். இப்போ நீங்க சொல்ற அந்த டிஸ்கார்ட் குரூப்போட அட்மின் யாருன்னு சொல்லிட முடியுமா? நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது எனக்கு தெரியும். ஏன்னா அட்மினா இருக்கிறனால இருந்து அந்த டிஸ்கார்ட் குரூப்ல இருந்து தான் இது நடக்குதா அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு கேட்டுக்கிற அகைன், இது வந்து அந்த போட்டிருக்காருல ஜெனி மஞ்சு, உங்களுக்கும் அவருக்கும் டைரக்டா ப்ராப்ளம் இல்லைல்ல, வேற ஒருத்தர் ப்ராப்ளத்துக்கு இவர் நடுவில் வர்றாரு. கரெக்டா? இல்ல சாம், நான் வந்து அந்த சோப் கால் பர்சன் ஹூ ஹஸ் போஸ்டட் திஸ், நான் அந்த பர்சன் கிட்ட ரொம்ப இன்டராக்ட் பண்ணதே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தட் இது இந்த லாஸ்ட் இயர், அதுவுமே லாஸ்ட் இயர் தான். அண்ட் ஐ ஹவ் நாட் இல்ல இன்டராக்டட் மச். அவ்வளவு தூரம் போவேண்ணா. இப்போ போட்டிருக்கவருக்கும் உங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளமா? இல்ல இல்ல. இல்ல எந்த அப்போ விதமான இது ப்ராப்ளம்ஸும் வேற கிடையாது. ஒருத்தர் பின்னாடி இருந்து தூண்டி விட்டு அவர் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு. கரெக்டா? எனக்கு அப்படிதான் தெரியுது. இப்போ எனக்கு அப்படிதான் தெரியுது. பிகாஸ் திஸ் பர்சன் ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் ஹிம். நான் அவரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணி பேசினது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அவுட் ஆஃப் த ப்ளூ சடனா இன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்பேஸ்ல வந்து பேசின உடனே இது வந்து வருதுன்னா இட் ஹஸ் பீன் இன்ஸ்டிகேட்டட் பை சம்ஒன் எல்ஸ். அதாவது அந்த ட்விட்டர்ல வந்து மாஸ்க் காட்டுறேன், ஹீரோயிசம் பண்றேன்னு இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதான் இந்த கேட்டேன். மாதிரி இதுதான் பண்றது. ஆமா, இவ்வளவு சீப்பான கேம்ஸ் தான் வந்து பண்றது. ஓகே ஓகே.
இல்ல ஜெனிஃபர், அந்த அந்த பர்சன் யாருன்னு தெரியும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்கும் நம்ம பேசுவோம். இல்ல இல்ல எல்லாருமே தான் சார் இப்ப மாட்டுவாங்க, எல்லாருமே தான் மாட்டுவாங்க. ம். சுதா பேசுங்க சுதா. ஹலோ சுதா. சொல்லுங்க சார் சொல்லுங்க. சாம் ப்ரோ நீங்க மியூட் போகணும்னு நினைக்கிறேன். மியூட் போவா? நீங்க ஸ்பேஸ்ல பேசுறீங்களா வெளியே இல்ல இல்ல பேசுறீங்களா? அந்த சுதான்றவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அதான் பேசலான்னு கேட்டேன். சரி நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. கேட்கலையே நீங்க பேசுறது, பேசுங்க கௌதம். இல்ல யாரோ கேட்டாங்க குரூப்போட அட்மின் யாருன்னு. இப்ப எப்படியும் நாளைக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படியும் வெளியே வரதான் போகுது குரூப்போட அட்மின் யாருன்னு. அவங்களே வந்து அந்த அவன் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்றா அப்படின்னு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு இதோ போட்டு, இல்லை அவனுக்கு பர்சனலாக கால் பண்ணியோ ட்வீட்டை டெலீட் பண்ணிடுறா, இது என்னோட டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லி அந்த அட்மினுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவரும் இதில் வந்து உடந்த அப்படின்னா அவரு லெட் இட் பின்னு விட்டுருவார், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா அவர் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம குரூப்போட அட்மின் நேம் சொல்லி இப்போ அவன் பண்ணுறதுக்கு அதுதான், அவன் பண்ணுறதே அதான். உள்ள யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் வெளியே. கீழே நிறைய பேர் இப்போ காசை வாங்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரோ லயன் கிட்ட வந்து பேசுறதுக்கு நீங்க எல்லாம் பயப்படுறீங்க அப்படின்ட்டு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த தற்குறிக்கு நான் சொல்லிக்கிறேன். லயன் தாண்டா போய் லயன் தனியா போய் வேட்டையாடும். உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடாது. ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருந்தா ஃபேக் ஐடி இத அந்த ப்ரோ. லயனை இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க. அந்த லயன் வந்து தனியா எதுக்கு அங்க வந்து ஒரு மேடை போட்டு தனியா ஆத்திட்டு உட்காந்துருக்காங்க? அதுக்கு அதுவும் இந்த அதுக்கு மாதிரி சீப் விக்கிபீடியா பீப்புள் ஓட வச்சு இல்ல உட்காந்துக்கிட்டு. விக்கிபீடியா லிங்க் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய், நான் கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பேஸ் நான் டெக்கோரமா பேசுவேன். லயன் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் போய் தனியா போய் வேட்டையாடும், ஓகேங்களா? கும்பலா போவாது. அதே மாதிரி நீங்க உட்கார்ந்து கும்பலா உட்காந்துட்டு இங்க வந்து பேசுங்கன்னு யாரையும் கூப்பிடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நேற்று ஸ்பேஸை கேட்டே சிரிப்பு தான் வந்தது. எனக்கு இன்னைக்கு சிரிக்கிறதா ஸ்பேஸும் இல்ல என்ன கேட்டேன். அந்த பண்றதுன்னே தெரியல எனக்கு. லயன் சார் கொஞ்சம் இங்க வாங்க சார். லயன் சார் ப்ளீஸ் சார். லயன் சார் அங்க தனியா யாரும் உட்காந்து வர பேசிட்டு மாட்டேங்க. இருக்காங்க, அதுவும் 2 அபியூசர்ஸ்க்கு கோஹோஸ்ட் கொடுத்துட்டு. இங்க வந்து பேசுங்க சார். ஏன்னா நான் ஒத்துக்கிறேன்பா, நான் லயன்லாம் கிடையாது, நான் மனுஷன். இதுல புதுசா வேற ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாம். ஃபெமினிசம்ன்ட்டு. நம்ம எப்போ சொன்னோம் நம்ம ஃபெமினிஸ்ட்னு? நம்ம எப்பயாச்சும் சொன்னோமா? நம்ம எங்கேயாவது அனௌன்ஸ் பண்ணோமா நம்ம ஃபெமினிஸ்ட்னு? நாமளே ஃபெமினிசம்க்கு சில இடங்கள்ல சூடோ ஃபெமினிஸ்டுக்கு அகெயின்ஸ்ட் அவங்களே போட்டு தான் அடிச்சிட்டு இருக்கோம். அவங்களே ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அவங்களே ஒண்ணு இது பண்ணிக்கிட்டு.
ஹாய், நான் பேசலாமா? ம் பேசுங்க. இல்ல, யார் யாரோ பேசுறா? ஒருத்தர் யாரையோ லைனுன்னு சொன்னாங்க. நான் அதான் மேல வந்திருக்கேன். அந்த அந்த லைனை சுத்திட்டு எல்லாரும் அங்க சோக வைணின்னு வாசிச்சுட்டு இருக்காங்க. சுத்தி உட்காந்து சாமி முன்னாடி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு. இங்க வந்து யாரோ ஒருத்தர் வீரமா வேற டைலாக் போடுறாரு. கொஞ்சம் இந்த சோகத்தை இங்க வந்து கொஞ்சம் தீர்த்துக்க சொல்லுங்க அவரை. இல்ல வந்தாருன்னா வரதும் வராதுன்னா அவர் விருப்பங்க. நீங்க வந்து ட்ரிகர் இப்படிதான் பண்ணுவாங்க. ட்ரிகர் இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். யாரும் ட்ரிகர் ஆகாதீங்க. நம்ம உங்க சைட்ல தப்பு இல்லை அப்படின்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு மிரட்டல் வந்தாலும் நம்மளுக்கு வந்து அதாவது அது இல்ல, அதே லைன் தான் நேத்து பாலிட்டிக்கல்னு ஒரு பேச போட்டு எல்லாரையும் அசிங்கமா பேச விட்டு கேட்டாரு. அதையும் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். ஓகே அவருதான் பேசட்டும். லைன் சொல்லி பேசுறாங்க பாத்தீங்களா, பேசட்டும் ஒரு அதுதான் டென்ஷன் ஆகுது. செட் ஆஃப் 10 to 40 பீப்புள்ஸ் வேணா அவர் வந்து மேல வந்து அவர் ஏதோ அதான் சைட் அவர் கேப்ல சுத்தி ஒரு 10 பேர் இருக்கணுங்க. அப்பதான் ஒரு தைரியமா பேச தெரியும். அவங்க வந்து நம்புவாங்க. ஓகேங்களா? அவரை மத்தபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இனி அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? நிறைய மோஸ்ட் ஆஃப் தம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்டயே டிஎம்ல பேசியிருக்காங்க. இவர் வந்து இஸ் எக்ஸ்போஸ். ஓகே, இனி அவருடைய மேனிப்புலேஷன், இந்த வாய்ச்சாலம், வார்த்தை சாலம் இதெல்லாம் வந்து பயன்படாது. அவ்வளவுதான் நம்மளுடைய கடமை. இதுக்கு மேல போனாங்கன்னா பர்சன் டு பர்சன் பர்சனலா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க லீகலா டீல் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுல திரும்பியும் இந்த ஃபேண்டமோ அந்த ஃபேண்டம் இந்த ஃபேண்டம்னு இழுத்துட்டு வராதுங்க. ஏதோ ஒரு ஷோ பார்த்து நீங்க ஏதோ பண்றீங்களா, பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஓவர் த ஆனா போர்ட் போய் இன்னுமே அவங்க வந்து ஷோ பண்ணிட்டு நீங்க இருக்காங்க ப்ரோ. அதுதான் பார்க்க முடியல. இல்லங்க. இது திரும்பி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போ அந்த ஒரு வாரம் அமைதியா இருந்துச்சுங்க. அந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ் மீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் இந்த என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபேன்ஸ் மீட் அப்போ அந்த கப்பு கொடுத்தது, அதுக்கு முன்னாடி வந்து அந்த கம்பெனின்னு ஒரு ஷோ, அந்த ப்ரோமோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருக்கும் போது இவங்க வந்து அதுக்கு கீழேயும் அபியூஸ் பண்ணணும்ன்றதுல என்ன அவசியம் இருக்கு? புரியல. அப்ப நீங்க ஏதோ ஒரு ட்ரை பண்றீங்க, ஒரு ஃபேன்ஸ் வார் கிரியேட் பண்ணி நீங்க மைலேஜ் தேடணும்னு ட்ரை பண்றீங்க. ஓகேவா? அது நடக்கல. இது நடக்காத போது அவங்களுக்கு வந்து மண்டை காஞ்சி சூடேறி இப்படி எல்லாம் பண்ண தோணுது. ஓகேவா? அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் அதை வந்து ட்ரிகர் ஆகாம சிரிச்சுட்டே பதில் சொல்லுங்க. அவன் உங்களை அபியூசர்னு சொல்றான்ல, நம்ம இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குற்றம் செஞ்சவனுக்கு தான் அது வந்து குற்றம், தப்பு பண்ணவனுக்கு தான் வலிக்கும் அது. இப்ப அவருக்கு சொல்றாருல்ல, இப்ப பேர் எடுத்தாலே எனக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு. அப்ப அந்த பேர்ல நீ வந்து அவ்வளவு தப்பு பண்ணிருக்கன்றதுதான் உண்மை. நீ தப்பே கண்டிப்பா. பண்ண இப்ப அவருக்கு ஒரு இது சொன்னா கோவம் வருதுன்னா, தப்பு பண்ணவங்களுக்கு தான் கோவம் வரும். தப்பு பண்ணாம கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. பேசணும் பேசட்டும்ட்டு. தப்பு பண்ணாதவன் சொல்லிடுவான், நான் தப்பு பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவான். அவன் நீ என்ன வேணா குலைச்சிட்டு போன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். என்னையும் அந்த ஸ்பேஸ்ல சொன்னாரு, நான் வந்து சாம்வேல் வந்து அபியூசர்னு நான் சொல்றேன், அது சொல்லிட்டு போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும் நான் அபியூசர் கிடையாதுன்னு. என்ன ஒரு 10 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். என் ட்வீட்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சொல்லிட்டு போ. சும்மா எல்லா ஸ்பேஸையும் இல்ல ப்ரோ, நான் ஒரு 1 மந்த்தா எல்லா ஸ்பேஸையும் நான் கேட்டுன்னு தான் இருக்கேன். போய் லிசனர்ல எந்த ஸ்பேஸ்லயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் போய் போய் எல்லாரோட மைண்டையும் அவ்வளவு சூப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அவரோட பேச்சு திறமையிலயும் சரி, அவர் சொல்ற வார்த்தையிலயும் சரி, எதுக்கு எதை வச்சு எதை பேசணுமோ அதை சூப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. இது மத்தவங்களுக்கு புரிய யார் மாட்டேங்குது. பேசுறாங்கன்னு தெரியல. அது சூப்பர் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கோமாளித்தனம். அதனால அதுதான் எல்லாம் நம்ம கொடுக்க அது நமக்கு புரியுது. நமக்கு புரிஞ்சவங்களுக்கு அது எப்படி அவரு டைவர்ட் பண்றாரு நமக்கு பாக்குறவங்களுக்கு புரியுது. அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. பாபி சிம்மாக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா, டெரர்னு சொல்லி கடைசியில மூவில கோமாளியா கட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த கேரக்டர் தான். சோ வந்து அவ்வளோ ஹைப் எல்லாம் அதுவும் அவரோட விஷயம் மட்டும் கரெக்டா பதிவு பண்ணிட்டு போயிடுவாருங்க. மத்தவங்கள பத்தி எதையுமே யோசிக்க மாட்டாரு, மத்தவங்க எதுவுமே பேச மாட்டாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனையா அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுமோ அதை முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாரு. சரி, ஓகே, இது அது ரொம்ப ப்ரொலாங் பண்ணிட்டு நம்ம போகணும். இது இன்னைக்கோட விட்டுருவோம். திரும்பி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம அப்ப பாத்துக்கலாம்.
நம்ம அவங்க சரி ஓகே அவங்களுக்கு ப்ரோ, வேலை தேங்க்யூ இருக்கு. தேங்க்யூ. நான் எனக்கு ஸ்பீக்கர் கடைசியா கொடுத்தது இல்ல தேங்க்யூ கடைசியா தேங்க்யூ. ஒரு சம்மரி மட்டும் சொல்லிக்கிறேன். கீழே இருக்கிற யாராவது டிஎம்கே இல்ல கட்சி சார்ந்த நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நாங்க எந்த விதத்திலயுமே டிஎம்கேவையோ இல்ல யாரையோ நாங்க இழுத்து வச்சு பேசல. ஆனா அத ஒரு பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஒருத்தர் பேசிட்டு அந்த டிஎம்கே கட்சிக்கு தான் அசிங்கத்தை விளைவிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து நாங்க கேட்கறத விட நீங்க தட்டி கேட்கறது தான் வந்து ஒரு நியாயமான செயலா இருக்கும். ஒரு கேவலமான ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஷோ, இந்த ஷோக்கு அவர் மேனிப்புலேட் பண்றதுக்கான யூஸ் பண்ணிக்கப்பட்ட இதுதான் அந்த அரசியல். ஓகேங்களா? அரசியல், ரெண்டாவது பேச்சாளர், இதெல்லாம் இதை வந்து நீங்க தான் தட்டி கேட்கணும். நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்களும் கேட்க முடியும். நானுமே டிஎம்கே தான். நான் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எங்கேயுமே நான் அந்த அரசியலையோ இல்லை எதையோ நாங்க வந்து கொண்டு வரல. ஸ்பேஸ்ல பேசும்போது ஷோ நடக்குதா, அந்த 1 ஹவர் பாக்குறோமா இல்ல 24/7 பாக்குறோமா, அதை பத்தி மட்டும்தான் நாங்க பேசுறோம். அவுட் ஆஃப் த டாபிக்ல போய் நான் எங்கேயுமே பேசுனது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு மீறி விளக்கம் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி டைரக்டா கூட நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். இது யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா டிஎம்கே நண்பர்கள் இல்ல கட்சி சார்ந்த நண்பர்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நான் டைரக்டா பேசுறேன். எனக்கா ஆடிங் டு த பாயிண்ட் சாம், அந்த ஐடி வந்து எக்ஸாக்டா வந்து இட்ஸ் வந்து டிஎம்கேல ஏதாவது ஒரு அத்தாரிட்டி அண்ட் பவர்ல இருந்து பேரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரியாது. நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு உறுப்பினர் கார்டு கூட இருக்கான்றதே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஏன்னா அப்படிலாம் இருந்தால் அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஒரிஜினல் இதில் ரெப்ரசென்ட் பண்ணி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்கா ஒன்றை வச்சுட்டு இப்படி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. இஃப் எனிபடி இஸ் இன் இல்ல அத்தாரிட்டி செக் தட் இது ஐடி அப்படின்னு தான் நம்ம ப்ரொலாங் சொல்லணும். பண்ணி எங்களுக்கே அது கண்டினியூ சந்தேகமா இருக்கு. இது திரும்பியும் ப்ரொலாங் பண்ணி கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா நான் டைரக்டா இந்த நல்ல ப்ரொஃபைல்ல இருக்கிற டிஎம்கேல இருக்காங்க இல்லையா, அவங்களுமே எனக்கு தெரியும். அவங்களையுமே ஸ்பேஸுக்கு இன்வைட் பண்ணி நான் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசுவேன். எனக்கு அந்த அளவுக்கு தெரியும், இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. ஆனா நான் அதை யூஸ் பண்ணாம இருக்கேன். இது வந்து ஒரு ஷோ தான், டிவி ஷோ. ஷோவும் முடிஞ்சு போச்சு. கடந்து போங்க. இது ட்ரால்ஸ், மீம்ஸ், இது எல்லா இடத்துலயும் நடக்கதான் செய்யுது. ஓகேங்களா? இது வந்து கட்சியோ கட்சி சார்ந்த நாங்க வந்து யாருமே இது பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்னு சொல்லி நாங்க பேசல. கௌதம் கௌதம் கீழே மதன் வந்திருக்காரு, ஏதாவது பேசணுமா அவர்கிட்ட? ஜெனி வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. கௌதம் இல்ல, கௌதம் சொல்லுங்க. கௌதம் இருக்கியா? ஜெனி, கௌதம் கால் பண்ணுங்க. சாம், மதன், கௌதம் மதன் எல்லாரும் ரிக்வெஸ்ட் கொடுத்தா இருக்காரு. நாங்க ஆட் பண்றோம். பேசணும்னு விருப்பம் இருந்தா மதன் ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் 4 பேசுறோம். அவருக்கு பேச விருப்பம் இல்லை. பட் ஆனால் அவங்களோட பர்சனல் ஃபோட்டோ இருக்கிற பர்சனல் சேட்டை அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கே அது தெரியும்னு நினைக்கிறேன். அதை போய் டெலீட் பண்ணுங்க. தட் வில் பி குட். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ட்வீட், வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்த பர்சனல் சேட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க ஃபோட்டோ இருக்கிறத போட்டுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தப்பானது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போனாலே அவ்வளோ அப்யூசிவ் கமெண்ட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுங்கள். அவங்க உங்களை டேரெக்டாக ஏதாவது பண்ணாங்கன்னா பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு சொம்பு தூக்கிட்டுலாம் இங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டுருக்காதீங்க. ஹாவ் சம் பேசிக் சென்ஸ் மதன். ஓடியாச்சு. இல்ல இருக்காரு, லிஸ்னர்ல இருக்காரு, போயிட்டாரா? என்னாச்சு ப்ரோ? சாம் ப்ரோ என்னாச்சு? இல்ல இல்ல, கௌதம் மதன் வந்தாப்ல, ஆ பட் ஹி லெஃப்ட் இமீடியட்லி. ஓகே ஓகே. இல்ல அவன்கிட்ட இப்போ கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்னு ஏதாவது இருக்கா? இல்ல ஏதாவது? இல்ல, கூப்பிட்டு பேசுறதுக்கு இல்ல. ஐ ஆ ஜஸ்ட் வாண்டட் டு சே மை பார்ட். நான் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கேன், இல்ல இல்ல நீங்க வாட் சொல்ல கைண்ட் வேணாம். ஆஃப் கிரேவ் மிஸ்டேக் ஹி ஹஸ் டன், அண்ட் அதுல இல்லக்கா, வந்து ம், இல்ல நான் என்ன சொல்றேன், அவன்கிட்ட எதுவும் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எதுவும் சொல்ல வேணாம். நீங்க சிம்பிளா விட்டுருங்க. நீங்க அதாவது நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுனதே நான் வந்து எதுக்கு பேசுனேன்னா, இப்போ அவனோட ஃபாலோவர்ஸோ இல்ல அந்த டிஸ்கார்ட் குரூப்போட அட்மினுக்கோ இது வந்து தெரிஞ்சிருக்கும். இல்ல அவனை சுத்தி இருக்க ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் மேல் ஃபாலோவர்ஸ் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி அவன் கீழ்த்தனமா ஒரு வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னா திரும்பி அது அவங்களுக்கு நடக்குங்கிறது
அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து பேசணும்னு வந்துச்சு. நீங்க உங்க சைடு நீங்க எந்த ஃபார்மேட் வேணாலும் பண்ணிக்கோங்க, எந்த லெவலுக்கு வேணாலும் போய்க்கோங்க. நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுருங்க. அவன்கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அவனோ இல்லை அந்த அட்மினோ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ட்வீட்டை பற்றியோ இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அவன்கிட்ட கன்க்ளூட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? கேக்குதா? கேக்குது 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 கௌதம். கேக்குது கேக்குது. யாராச்சும் சரி ஓகே, இது கேக்குதுன்னு பண்ணிடலாமா சொல்லுங்கயா. ப்ரோ?